ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இணையாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி. அனுமன் ஜெயந்தியோட சிறப்புகள் என்ன, அவரை வழிபடுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, அவர் எப்படி பூஜை பண்ணான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பாரு, பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த ஆஞ்சநேயர் சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராமாயணத்தோட கதாநாயகன் அப்படி இவர் சொல்லலாம். இவர் எல்லாம் ராமாயண கதையை வந்து முழுமை அடைஞ்சிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தெய்வம். இவருக்கு பல பேர்கள் உண்டு. மாருதி, அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர், வெற்றி வீரன், இந்த மாதிரி பல பேர்கள் உண்டு. இவர் குழந்தை பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனை தேவிக்கு வந்து மகனாக பிறந்தவர். குழந்தை பருவத்திலே வந்து பயங்கர துருதுருப்பாக இருப்பார், பயங்கர பிரிஸ்காக இருப்பார், எப்பயுமே வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் இந்த தெய்வம். இந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா ராமபிரானுடைய தீவிரமான பக்தர். இவரை மாதிரி ஒரு பக்தனோ ஒரு தொண்டனோ ஒரு அடியாரோ உலகத்திலேயே கிடையாது. இவரை மாதிரி ஒரு வீரனும் உலகத்தில் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அதி அற்புதமான தெய்வம் தான் அந்த தெய்வம். பெருமாளுக்கு வந்து 2 வாகனங்கள் வந்து சிறப்பான வாகனங்கள்னு சொல்லுவாங்க. கருடாழ்வார் கருட சேவையில் பெருமாளை பார்க்குறதும் ஆஞ்சநேயர் வாகனத்தில் பெருமாளை பார்க்கறதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் 2 திருவடிகள் உண்டு. பெரிய திருவடி அப்படின்னா கருடாழ்வாரையும், சிறிய திருவடினா ஆஞ்சநேயரையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தெய்வம் தான் அந்த தெய்வம். இந்த தெய்வத்தை நம்ம எப்போ வழிபடலாம் அப்படின்னா, இவருடைய பிறந்த நாள் அப்படின்றது மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் தான் இவர் பிறந்தார். அந்த அன்னைக்கு தான் வந்து வழிபடணும். இந்த வருஷம் 10ஆம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் 6:45 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. ஆனால் அமாவாசை நாளைக்கு தான் காலைல ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் அமாவாசை, சாயங்காலம் வரைக்கும் அமாவாசை இருக்குது. இல்லை எதில் வழிபடலாம், நம்மளுடைய வசதியை பொறுத்து எந்த தேதியில் வேணாலும் வழிபடலாம். ஆனால் நாளைக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபடுறது சிறப்பான பலன்களை தரும். இவர் எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்குது, இல்லை ஆஞ்சநேயர் படம் இருக்குது அப்படின்னா, அவர் அந்த படத்துக்கோ அந்த விக்கிரகத்துக்கோ பூ மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அவர் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லிவிட்டு அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள், அவருக்கு பிடித்த மலர் மாலைகள் அப்படின்னா துளசி மாலையும் வெற்றிலை மாலையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். துளசி மாலை வச்சு நம்ம துளசி இதழ் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்டதான் தருவார். வெற்றிலை மாலை சாட்சி ஆஞ்சநேயரை வழிபடும் போது நமக்கு வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றியை தருவார். எல்லா மனிதர்களும் விரும்புவது அந்த வெற்றியை தான் விரும்புகிறோம் இல்லையா? அப்போ அந்த வெற்றி நமக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுறது ரொம்ப விசேஷம். இவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள்லாம் நிறைய உண்டு. உளுந்த வடை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த உளுந்த வடையில் வந்து வெறுமனை மிளகு பெருங்காயம் மட்டும் போட்டு ஆஞ்சநேயர் வடைனே உண்டு, அந்த மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் வெண்ணெய் இவருக்கு சாப்பிட்டது ரொம்ப விசேஷம். அது மாதிரி பழங்கள் வைக்கலாம், அவல் வைக்கலாம், கல்கண்டு வச்சுக்கலாம். இவருக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு நைவேத்தியம் உண்டு. அது ஸ்ரீ ராமநாமம் மட்டும்தான். எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ, எங்கெல்லாம் ராமநாமத்தின் ஒளி கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். அவர் வந்துடுவார். ராமநாமம் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளை தேடி ஆஞ்சநேயர் வந்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ செஞ்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மகாபெரியவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க, ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஆஞ்சநேயர் வந்து அந்த இடத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் சீதாதேவியும் வந்துடுவாங்க. ராமனும் லக்ஷ்மணன் சீதாதேவியும் வந்து அந்த இடத்துக்கு மகாலட்சுமி வந்துடுவா. மகாலட்சுமி வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல மகாவிஷ்ணு வந்துடுவார். மகாவிஷ்ணு வந்தவுடனே பிரம்மன் சரஸ்வதியும் வந்துடுவாங்க. இவங்க எல்லாம் வந்த உடனே சிவபெருமானும் பார்வதி தேவி வந்துடுவாங்க. ஆஞ்சநேயர் ஒருத்தரை கும்பிட்டா நமக்கு இத்தனை தெய்வங்களும் 33 கோடி தெய்வங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மகாபெரியவர் அடிக்கடி சொல்லுவார். ஸ்ரீ ராமநாமத்துடைய மகிமையை சொல்லும்போது சொல்லுவார். அந்தளவுக்கு ஆஞ்சநேயர் வந்து ராமநாமம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு நெய்வேத்தியம் மட்டுமே, ராமநாமத்தை மட்டுமே நம்ம சொல்லி ஆஞ்சநேயர் வழிபடலாம். இப்போ நம்ம பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், வழிபட்டாச்சு. இவருக்கு பூஜையெல்லாம் முடிச்சு அன்றைக்கி விரதம் இருக்கக்கூடியவங்க தாராளமாக விரதம் இருக்கலாம். நான் ஏற்கனவே விரதம் இருக்கிறது எப்படி நான் சொல்லியிருக்கேன். விரதம் அப்படின்னாலே காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணியோட விரதத்தை முடிச்சிடும். அதான் விரதத்துக்கான பலன்கள். அப்படி நீங்கள் விரதம் இருந்துட்டு சாயங்காலமாக கோவிலுக்கு போயிட்டு அவருடைய சன்னிதானத்தில் விளக்கேற்றிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுதான் ஆஞ்சநேயருக்கான வழிபாடு. இதை வழிபடும்போது நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும்? முதல் விஷயம், ஆஞ்சநேயர் வழிபடும் போது புத்தி கூர்மையான குழந்தைகள் பிறப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு முருகனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு. ஆஞ்சநேயரையும் முருகனை வழிபடும் போது நமக்கு புத்தி கூர்மையான குழந்தைகள் பிறப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, சொந்த வீடு கட்டுறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை, இதுக்கெல்லாத்துக்கும் ஆஞ்சநேயர் வழிபடலாம். இவர் வெற்றி மேலே வெற்றி தருவார். இதெல்லாம் தாண்டி கிரகத்துடைய பலன்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்கும். நிறையா பேருக்கு உள்ள பெரிய பயம் தான், எந்த தெய்வத்துக்கு எந்த கிரகத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் பலன்கள் கிடைக்கும் நம்ம யோசிப்போம். சமீபத்தில் நடந்த சனி பயிற்சிக்காக நம்ம வந்து நிறையா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப முக்கியமாக சனி பயிற்சிக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா சனியோட தாக்கத்தை நம்மளை வந்து பாதுகாப்பார். அது ரொம்ப முக்கியமாக சனிக்கிழமைகள் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி விளக்கேற்றி வழிபட்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் தருவார்.
இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் ஆஞ்சநேயரை வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மையன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நன்றி வணக்கம். வான்மிகில் வளாதை பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதை விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வினதை விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வினதை விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.